வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய மதிய சமையல் நான் லேட்டாக தான் சமைச்சேன். ஆனால் சீக்கிரமாக என் சமையலை முடிச்சிட்டேன். என்ன பண்ணேன்னா தக்காளி வெஜ் குருமா வச்சேன். தக்காளி வெஜ் குருமா மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் சேர்த்து மத்தியானத்துக்கு கேரட் சாதம் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன். அதற்கு 2 கேரட் தோலை நீக்கி மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக ஒரு கைப்பிடி காலிஃப்ளவர், 3 பொடி சின்ன சின்னதாக இருக்கும் இல்லைங்களா, பேபி உருளைக்கிழங்கு, அது தோலை நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். சோயா ஒரு 10 எடுத்துக்கிட்டேன். 2 பச்சை மிளகா கீறிக்கிட்டேன். 3 தக்காளி கொஞ்சம் பெரிய தக்காளியாக நல்ல பெரிய துண்டுகளாக கட் பண்ணிட்டேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளி வெஜ் குருமாக்கு நம்ம அரைக்கக்கூடிய பொருட்களை பார்க்கலாம். மசாலா பொருள் இதற்கு என்னென்ன தேவைப்படுன்றதை பார்க்கலாம். இந்த வெஜ்ஜு தக்காளி குருமாவுக்கு உடச்ச கடலை 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேங்காய் சின்ன தேங்காயில் காமுடி அப்படியே எடுத்துக்கிட்டேங்க. அதற்கு அப்புறம் 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உடச்சக்கல்லைக்கு பதில் வேர்க்கடலை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த பொருட்களை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா தண்ணி விட்டு அரைச்சிக்கணும். இஞ்சி பூண்டு நான் பேஸ்ட்டாக எடுத்திருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு 4 துண்டுகள் இஞ்சி, 6 பல்லு பூண்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன். குக்கரில் தக்காளி, காலிஃப்ளவர், சோயா, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அரைத்த விழுதையும் நான் சேர்த்துட்டேன். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம மிளகாய் தூள்லாம் போட போகிறதில்ல. மிளகு அரைக்கும் போது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் அதை சொல்ல மறந்துட்டேன். அதையும் நீங்கள் சேர்த்து அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூனுக்கு நான் உப்பும் சேர்த்துட்டேன். 1 கிளாஸ் தண்ணி இதில் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஏன்னா கொதித்து எண்ணெய் பிரிகிறதுக்கு கூடுதலாக நமக்கு தண்ணி தேவைப்படும். 1 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தக்காளி குருமாவுக்கு மிளகாய் தூளோ நம்ம வேறு எந்த தனியாவோ எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. மஞ்சத்தூள் கூட இந்த குருமாவுக்கு தேவைப்படாது. தக்காளி குருமாவுக்கு நல்லா கலந்து கொடுங்க. ஹோட்டல் சுவையில் அருமையாக இந்த குருமா பிரியாணி, தேங்காய் சாதம், தக்காளி சாதம் அனைத்திற்கும் சைடிஷாக நீங்கள் வச்சு சாப்பிடலாம். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாதத்தில் பரட்டி சாப்பிட உகந்ததாக இருக்காது. இப்போ நான் குக்கரை மூடிட்டு அடுப்பில் வச்சுட்டு 2 சவுண்டு வர வச்சுட்டேன். பாருங்கள், நல்லா வெந்து இருக்குது. தக்காளி ரொம்ப நேரம் வேகணுன்ட்டுல அப்படியே முழுசாக தான் தெரியணும். உருளைக்கிழங்கு ஏற்கனவே நான் வேக வச்சு இதில் சேர்த்துட்டேன். அதனால எனக்கு 2 சவுண்டு போதுமானதாக இருந்தது. இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை வச்சு வடச்சட்டி வச்சு 4 ஸ்பூன் ரீஃபைன் ஆயில் விட்டுருங்க. 1/2 ஸ்பூன் கிராம்பு 4, வெங்காயம், பெரிய வெங்காயம் நீல வாக்கில் 1 வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்து 1 கொத்து கருவேப்பிலை நல்லா ஓரளவுக்கு வதங்கினாவே போதும். கண்ணாடி பதத்தை இப்போ குக்கரில் இருந்த தக்காளி வெள்ளை குருமாவை நான் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரியணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த குருமாவுக்கு காய்கறி அள்ளி எடுத்து சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக இல்லாமலும் தண்ணியாகவும் இல்லாமல் நடு பதத்தில் நீங்கள் இந்த குருமா வச்சு ஒரு முறை செய்து பாருங்கள். விடவே மாட்டீங்க. அடிக்கடி இந்த குருமாவை செய்ய உங்களுக்கு தோன்றும். இப்போ நல்லா கொதிச்செடுத்து எண்ணெய் பிரிஞ்செடுத்து நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். அடுத்து நான் கேரட் சாதம் தான் பிரியாணி பதத்தில் இந்த கேரட் சாதம் சீரக சம்பா அரிசியில் வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் வேக வச்சு எடுத்துட்டேன். கேரட் சாதம் செய்வதும் ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம பிரியாணி சாதம், தக்காளி சாதம் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் கேரட் சாதம். இதில் கேரட்டு கொஞ்சம் கூடுதலாக நான் சேர்த்துருக்கேன். இனிப்பு அதிகமான அதுக்கேற்ற காரத்தையும் நீங்கள் சேர்த்து கேரட் சாதம் பண்ணிவிடுங்க. தேங்காய் பால் சேர்த்து இந்த கேரட் சாதம் வச்சுருக்கேன். இப்போ அருமையாக எனக்கு மத்தியான சமையல் ரெடியாக எடுத்தோம். நைட்டுக்கும் இதே குருமா வைக்கிறதுனால நைட்டு வேலை சீக்கிரமாக நான் முடிச்சிடுவேன். கவலையே இல்லை.
கேரட் சாதம் சூப்பராக ரெடியாக எடுத்து நான் வந்து சோயா வந்து மிளகாய்த்தூள் மிளகு போட்டு வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து அதை தனியாக ஃப்ரை பண்ணிட்டேன். குருமா ஒரு பக்கம், அப்பளம் ஒரு பக்கம், மாங்காய் ஊறுகாய். அவ்வளோதாங்க என்னுடைய எளிமையான இன்றைய சமையல். செய்கிறதுக்கு எனக்கு 1/2 மணி நேரம் தான் ஆச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்.